லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சிம்ம ராசிரா, சிம்ம ராசி. எங்களுக்கெல்லாம் ராஜயோகம்லாம் நாங்களாம் டெய்லி. உங்களுடைய லட்சியமே பார்த்தீங்கன்னா லாட்ஜி கட்டுறது, திருமண மண்டபம் மாதிரி கட்டுறது, ஊருக்கு வெளியே ஒரு பெரிய பஞ்சாயத்து மாதிரி உருவாக்குற, மக்களுக்கு நன்மை செய்கிற எண்ணங்களாக தான் உங்கள் எண்ணமே இருக்கும். இந்த சனினால் படாப்படுறோம் சார், அஷ்டம சனி இப்போ தான் சார் பார்த்தேன், சனிப்பயிற்சியெல்லாம் பார்த்தேன். சனிப்பயிற்சியோடு முடிந்து விடுவதில்லை, அவன் உங்களுக்கு என்றைக்குமே சனி தான், உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அதனால் இந்த அஷ்டம சனி வந்ததுனால ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, இன்பில்டாகவே உங்களுக்கு ப்ராப்ளம் தான். இன்னொருத்தருக்கு புத்தி சொல்கிற ஃபீல்டு, ஒருத்தரை கைட் பண்ணுற ஃபீல்டு, கவுன்சிலிங் ஃபீல்டு. சார் நான் சைக்கியாட்ரிஸ்ட்டாக இருக்கேன் சார், அது உங்களுக்கு செட் ஆகாது. காரணம் என்ன, சைக்கியாட்ரிஸ்ட்டு 12 கூடையவர், அப்படி இருந்து கவுன்சில் பண்ணக்கூடாது. நீங்கள் இடம் வாங்கணும் பேசிட்டே இருப்பாங்க, வாங்க மாட்டாங்க. சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கும் அதே மாதிரி செட் ஆகுது. அப்படி வாங்கியிருந்தால் இவங்க அதில் குடியேற முடியாது, வேறு யாராவது இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. இவங்க ஒய்ஃப் குழந்தையோட அந்த வீட்டில் இருக்கிற யோகம் இவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் 4 கூடையவன் பாதகாதிபதியாக இருக்கார். இப்போது எனக்கு ராஜயோகம் எப்போ வரும்? செவ்வாய் சம்மந்தப்பட்ட பணி, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும். இப்போ செவ்வாயோட பீரியடில் வரும்பொழுது நீங்கள் ஒலிம்பிக் அப்ளை பண்ணுறேன், செவ்வாயோட பீரியட் வரும்பொழுது நான் இந்த மாதிரி நேஷனல் லெவல் சாம்பியனுக்கு ட்ரை பண்ணுறேன், அந்த முயற்சிகள்லாம் புதனுடைய புக்தி இந்த பீரியட்லாம் நீங்கள் வெளிநாடு போயே தீரணும். அல்லது தங்கமே தங்கம், யார் சனி 7 கூடையவர், அவர் பீரியடில் போயிடுவீங்க. உங்களுக்கு ஆகாதது போகாதது இது நடக்காது அப்படின்னா எது சார்? அப்போ காலம் ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யணும்? முருகப்பெருமானை பிடிக்கணும். இதுதான் உங்களுடைய ஒரே வழி. சிம்ம லக்னத்துக்காரங்க முருகனை பிடிச்சா சரியாடுவீங்க. 5 கூடிய குரு தான் யோகாதிபதிங்கிறதுனால திருச்செந்தூரில் கடலோரத்தில் உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் சிம்ம ராசிரா, சிம்ம ராசி. எங்களுக்கெல்லாம் ராஜயோகம்லாம் நாங்களாம் டெய்லி ராஜயோகங்களை பற்றி சொல்ல வந்திருக்கேன் சார். ராஜயோகம் உங்களுக்கு பிறவிலேயே ராஜா, நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்கேயாவது ரிஷபாசனம், மேஷாசனம், அப்படிலாம் தனுசாசனம் சொல்கிறாங்க, சிம்மாசனம் தான் சொல்கிறாங்க. காரணம் என்ன சொல்லுங்கள்? பிறந்ததுலேருந்தே சிம்மாசனம் தான். நீங்கள் சிம்மாசனத்திலே வாழ்ந்தவங்க எப்படி சொல்லலாம், பெரிய ராஜ பரம்பரைலாம் இருக்காங்க பாருங்கள். அது உடனே வேறு ஏதாவது நினச்சிக்க போகிறீங்க. நான் எப்படி சொல்ல வரேன்னா, அப்படி ஒரு பரம்பரையாக நாங்கள் இந்த ஊரை பார்த்துக்கிறவங்க, நாங்கள் என்ன ஆனாலும் சரி, காசே இல்லை, ஒரு காலத்தில் நாங்கள் அப்படி இருந்தோம், ஆனால் எங்களுக்கு இத்தனை பேருக்கு உதவி செஞ்சோம், இந்த மாதிரி பெருமை கொண்டவர்கள்லாம் பெரும்பாலும் சிம்ம லக்னத்தில் இருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் அந்த பெருமைக்கு ஆசைப்படுறவங்களா இருப்பீங்க, அதை தேடி ஓடுறவங்களா இருப்பீங்க. உங்களுடைய லட்சியமே பார்த்தீங்கன்னா லாட்ஜி கட்டுறது, திருமண மண்டபம் மாதிரி கட்டுறது, ஊருக்கு வெளியே ஒரு பெரிய பஞ்சாயத்து மாதிரி உருவாக்குற, மக்களுக்கு நன்மை செய்கிற எண்ணங்களாக தான் உங்கள் எண்ணமே இருக்கும். ஏன்னா சூரியன் இல்லையா, நீங்கள் தான் ஹெச்ஓடி. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், ஜோதிட சீக்ரெட் ஒன்று சொல்லுது. எப்பொழுது ராஜயோகம், அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அதை நான் இப்போ சொல்லிடுறேன். எந்த ராஜயோகம் பண்ணால் என்ன ஆகும் சார் சொல்லுங்கள் சார்? இந்த சனினால் படாப்படுறோம் சார், அஷ்டம சனி இப்போ தான் சார் பார்த்தேன், சனிப்பயிற்சியெல்லாம் பார்த்தேன். சனிப்பயிற்சியோடு முடிந்து விடுவதில்லை, அவன் உங்களுக்கு என்றைக்குமே சனி தான், உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அதனால் இந்த அஷ்டம சனி வந்ததுனால ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, இன்பில்டாகவே உங்களுக்கு ப்ராப்ளம் தான். அப்போது இன்பில்டாகவே என்னென்ன கிரகம் நன்மைன்னு ஒன்று இருக்கும்ல, கெட்டதுன்னு ஒன்று இருந்தால் நல்லதுன்னு ஒன்று இருக்கணும்ல. அப்போது அந்த நல்லதெல்லாம் யார், எப்போல்லாம் வந்தால் நல்லது நடக்கும், இதை பற்றிலாம் பேசலாம். ஸோ சிம்ம ராசிக்காரர்களுக்கு, பெரும்பாலும் சிம்ம லக்னத்துக்காரர்களுக்கு 2, 11 கூடியவன் புதன். இவங்கள மாதிரி ஒரு அறிவாளி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, தனத்துக்கு அதிபதி, படிப்பிற்கு அதிபதியே புதன், அவரே சிறந்து விளங்குகிறார். ஆனால் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது, இவர்கள் புதன் திசையில் தான் பாடாய்ப்படுவார்கள். காரகன், பாதகன், வேதகன்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது மாரகாதிபதி 2 கூடிய புதன் தான் அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் பண்ணுவார். இந்த வாய் பேச்சே அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். இந்த 2, 11 கூடிய புதன் அள்ளி தருவார். அந்த ஃபீல்டில் இருந்தால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஃபீல்டு? இன்னொருத்தருக்கு புத்தி சொல்கிற ஃபீல்டு, ஒருத்தரை கைட் பண்ணுற ஃபீல்டு, கவுன்சிலிங் ஃபீல்டு. சார் நான் சைக்கியாட்ரிஸ்ட்டாக இருக்கேன் சார், அது உங்களுக்கு செட் ஆகாது. காரணம் என்ன, சைக்கியாட்ரிஸ்ட்டு 12 கூடையவர், அப்படி இருந்து கவுன்சில் பண்ணக்கூடாது. நீங்கள் தன்னம்பிக்கை கதைகள் சொல்கிற ஒரு ஆள், நல்ல மோட்டிவேஷன் ஸ்பீக்கரு, புரியுதா? அல்லது நீங்கள் நல்ல வக்கீல், அட்வைஸ் கொடுப்பீங்க, அல்லது இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி போடுற ஒரு ஆள், நீங்கள் இந்த தரகு ஏஜென்ட் அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணுவீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு புதன் ஒர்க் அவுட் ஆவார், இன்னொருத்தருக்கு நன்னறி சொல்வதற்காக. அப்போ இந்த தொழிலில் இருக்கணும். நீங்கள் சனியை டச் பண்ணக்கூடாது, சந்திரனை டச் பண்ணக்கூடாது, இவங்க 2 பேரும் உங்களுக்கு ஆகாது. ஸோ புதன் உங்களுக்கு பிரதானமான யோகாதிபதியாக இருக்கிறார், தனாதிபதி என்பதால். உங்களுக்கு சூப்பரான மேட்டர் என்ன தெரியுமா? 5 கூடைய குரு உங்களுக்கு யோகாதிபதியாக இருக்கார்.
இதான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். இந்த குரு தரும் யோக பலன்கள் சிம்ம லக்னத்துக்காரங்களாம் பாருங்கள், எப்போ பார்த்தாலும் தங்க போட்டுகிட்டே இருப்பாங்க, அது ஜிக்கு ஜிக்கு ஜிக்குன்னு ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. காரணம் என்ன சொல்லுங்கள்? இந்த குரு தரும் யோகம். இவர்களுக்கு புதனும் ஒரு நல்லவன். ஏன்? 3-10 கூடையவனாக இருக்கிறார். பெரும்பாலும் புதன் இவர்களுக்கு சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா 3-10 கூடையவனாக இருக்கிறார். இந்த சுக்கிரன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இன்பில்டாகவே ஐடி சம்மந்தப்பட்ட, இன்பில்டாகவே இவர்களுக்கு கார் சம்மந்தப்பட்ட, ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பணிகளை தந்துடுறார். சுக்கிரன் என்ற அசுரகுருவும் நன்றாக இருக்கிறார், பிரகஸ்பதி என்ற தேவகுருவும் நன்றாக இருக்கிறார். ஸோ இந்த சிம்ம லக்னத்துக்காரங்க இவங்க அறிவை ப்ராப்பராக யூஸ் பண்ணால் இவங்களோட மிகப்பெரிய இன்ஜினியர் யாரும் கிடையாது. ஆனால் 4-9 கூடிய செவ்வாய் இவர்களுக்கு பாதகாதிபதியாக இருக்காங்க. இவங்களுடைய அதிகபட்ச எமோஷனே இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம். சிம்ம லக்னத்துக்காரங்கெல்லாம் ஹைலி எமோஷனல்ஸ். அதனால தான் சொல்லுவாங்க நெருப்பு ராசி சொல்கிறாங்க இல்லையா. இப்போது மேஷ தொடங்கி அப்படியே மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் தண்ணீர் ராசி, திரும்ப சிம்மத்திலேருந்து தனுசு வரைக்கும் ஒரு ராசி, திரும்ப அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் நெருப்பு ராசின்னு சொல்கிறாங்க. நெருப்பு ராசி உங்களோட பேச்சை நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட் இவர்களுக்கு செட் ஆகாது. ஆனால் அதை நோக்கி தான் இவங்களோட எண்ணங்களே இருக்கும். இடம் வாங்கி போட்டுருணும் சார், கட்டணம் வாங்கி போட்டுருணும் சார், சும்மா இருக்கிற போய் பிளாட் வாங்கணும் சார், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது சார், எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் நல்லா பாருங்கள், கடகலக்னத்துக்கும் அது செட் ஆகாது. இடம் வாங்கணும் பேசிட்டே இருப்பாங்க, வாங்க மாட்டாங்க. சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கும் அதே மாதிரி செட் ஆகுது. அப்படி வாங்கியிருந்தால் இவங்க அதில் குடியேற முடியாது. வேறு யாராவது இருப்பாங்க, சொந்தக்காரங்க இருப்பாங்க. இவங்க ஒய்ஃப் குழந்தையோட அந்த வீட்டில் இருக்கிற யோகம் இவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் 4 கூடையவன் பாதகாதிபதியாக இருக்கார். இப்போது எனக்கு ராஜயோகம் எப்போ வரும்? நான் வந்து வீடு கட்டி விற்கிறது ஒரு வேலையாக வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க, அப்போ எனக்கு ராஜயோகம் வராது. ஸோ அப்போ செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 4-9 கூடிய பாதகாதிபதியாக இருக்கிறதுனால கல் மண் ஜல்லி இதில் இன்வெஸ்ட் பண்ணாலோ அல்லது கட்டடங்கள் கட்டி விற்றாலோ செங்கச்சூளை மாதிரிலாம் வச்சிங்கனாலோ இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சில பேர் அரசு பணிகளுக்கு கையெழுத்து போடுற அத்தாரிட்டியாக இருப்பாங்க, செலெக்ஷன் கமிட்டி பேனலில் இருப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த பணியை காப்பாற்றிக்கணும். இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க செலக்ட் பண்ணுற ஆள் தகுதி இல்லாதவர்கள்னு சொல்லிடுவாங்க. இது போன்ற விஷயங்கள் எல்லாம் இப்போ அரசு சார்ந்த பணி, செவ்வாய் சம்மந்தப்பட்ட பணி, ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வரணும். இப்போ வந்து செவ்வாயோட பீரியடில் வரும்பொழுது நீங்கள் ஒலிம்பிக் அப்ளை பண்ணுறேன், செவ்வாயோட பீரியட் வரும்பொழுது நான் வந்து இது மாதிரி நேஷனல் லெவல் சாம்பியனுக்கு ட்ரை பண்ணுறேன், அந்த முயற்சிகள்லாம் செவ்வாய் காம்பினேஷனோட யார் வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் காம்பினேஷன் வரும்போது எடுத்துக்கலாம். நீங்களுடைய சூரியன் தான் உங்களுக்கு ராஜா, இவருடைய காம்பினேஷன் வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ செவ்வாய் உங்களுக்கு செட் ஆகாது, விட்டுருங்க. அப்போ காலம் ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யணும்? முருகப்பெருமானை பிடிக்கணும். இதுதான் உங்களுடைய ஒரே வழி. சிம்ம லக்னத்துக்காரங்க முருகனை பிடிச்சா சரியாடுவீங்க. 5 கூடிய குரு தான் யோகாதிபதிங்கிறதுனால திருச்செந்தூரில் கடலோரத்தில் அழகாக போயிடுங்க. இது ஒன்று தான். நான் பெரும்பாலும் வந்து கிரகங்களை மாற்ற யாராலையும் முடியாது. செவ்வாய் திசையை ஃபேஸ் பண்ணணுன்னா வேறு வழியே கிடையாது, நீங்கள் குருவை பிடிச்சாகணும். ரைட். இப்போ ராஜயோகத்தை அள்ளித்தருகின்ற பீரியட்ஸ் அப்படி வரிசை சொன்ன பண்ணிக்கோங்க. குரு புக்தி குரு திசை பிரதான யோகங்களை தரும். ஆனால் இந்த குரு திசை குரு புக்தி நடக்கும்போது ஒரு பாயிண்ட்டை நீங்கள் யோசிக்கணும். கேமத்துருமா மட்டும் இருக்குது உங்கள் ஜாதகத்தில்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சந்திரனுக்கு முன்னும் பின்னும் யாரும் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, குரு திசை நடக்குது, கேமத்துருமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது கேமத்துருமான்னு ஒன்று இருக்குங்க, சந்திரனுக்கு முன்னும் பின்னும் இல்லாத ஒரு அமைப்பு. இப்படி இருந்தால் நல்லா பேசினா சார், கொடுப்பா 10 லட்சம் கொடுப்பா, 10 நாளில் இப்போ 20 லட்சம் ஆக்குறேன்னு சொன்னான் சார், நான் நம்பி கொடுத்தேன் சார், அந்த காசு தூக்கிட்டு ஓடி போனவன் இன்றைக்கி வரைக்கும் வரல சார். இது உங்களுக்கு அப்படியே நடக்கும். அப்போது குரு புக்தி வரும்பொழுது சுதாரிச்சுக்கணும். பணம் வரப்போகுது, எப்படி சுதாரிச்சுக்கணும்? தேவையற்ற நம்பிக்கைகளை வளர்த்திக்கொள்ளக்கூடாது. தெரிஞ்ச சோர்ஸ்னால் பணம் கொடுங்க, இல்லை கொடுக்காதீங்க. குரு வந்தாலே போதும் உங்களுக்கு பணம் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தோசை கடையில் சம்பாதிச்சதை எடுத்துகிட்டு வந்து அப்படி மளிகை கடையில் போட்டு, மளிகை கடையில் சம்பாதிச்சு எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டு, இந்த ரொட்டேஷன் ஓடுற வேலை உங்களுக்கு வராது. இதனுடைய வியாபாரம் இதனுடைய லாபம், இதனுடைய வியாபாரம் இதனுடைய லாபம், எல்லாம் தனி தனி தனி. இதை தூக்கி இதில் போட்டு இந்த ரொட்டேஷன் விட்டால் மாட்டிப்பீங்க. ரோலிங் பண்ணுவாங்க சில பேர், அந்த மாதிரி ரோலிங் பண்ணாதீங்க, அது ஒர்க் அவுட் ஆகாது. உங்களோட ஜென்ம எதிரி யார்? உங்களுக்கு வேறு யார் உங்களுக்கு வந்து ராஜயோகமோ? ராஜயோகத்தை முடிச்சிருவோம். ராஜயோகத்தை தரக்கூடிய பிரதான ஆளர் சுக்கிர தசை, 3-10 கூடிய சுக்கிரன். இவர்கள் பீரியடில் தான் ஃபாரின் போகிறது. ஜில்லுன்னு ஒரு காதல் படத்தில் சொல்கிற மாதிரி தான், மெக்கானிக் அப்படிம்பாங்க. அதுக்காக கோச்சிக்கிட்டு அவர் மிகப்பெரிய இன்ஜினியராக மாறி கட்டுவார். அந்த மாதிரி ஒரு வேகம் எடுத்துக்கிறதுல நீங்கள் அப்போ தான் ஸ்பீடப் பண்ணுறீங்க அந்த பீரியடை. இந்த 3-10 கூடியனுடைய சுக்கரனோட பீரியடில் சுக்கர புக்தி வரும்பொழுது ஐடி துறையில் மிகப்பெரிய வித்தகராகிறீங்க. என்ன சாதாரண ஒரு சாதாரண ஒரு இதில் ஆட்டோமொபைல் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தார், கார்பரேட்டில் எம்என்சியில் ஜாயின் பண்ணிட்டார். எம்என்சி கம்பெனி ஆட்டோமொபைல் சான்சஸ் உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். ஆன் சைட்டு போகணும் எப்போ? சுக்கர திசையில் சுக்கர புக்தி, அல்லது இப்படி கூட நடக்கலாம். சுக்கர திசையில் சூரிய புக்தி, சுக்கர திசையில் உங்களுக்கு 2 கூடிய புதனுடைய புக்தி. இந்த பீரியட்லாம் நீங்கள் வெளிநாடு போயே தீரணும். அல்லது தங்கமே தங்கம், யார்? சனி 7 கூடியவர், அவர் பீரியடில் போயிடுவீங்க. உங்களுக்கு ஆகாதது போகாதது இது நடக்காது அப்படின்னா எது சார்? சிம்ம லக்னத்துக்கு 2 பேர் ஜென்ம எதிரி. யார்?
ஒருத்தன் ராகு, இன்னொருத்தன் சனி. இவங்க 2 பேருமே முரட்டு பசங்க. என்ன சொல்லுவாங்களோ ஒரு படத்தில், இவர் ஒரு முரட்டு பையன், அவர் ஒரு முரட்டு பையன். அந்த மாதிரி இவர்கள் 2 பேருமே சூரியனோட ஜென்ம எதிரிகள். இப்போ இந்த ராகு கேது இவங்களுக்கு ஒரு கால சர்ப்ப தோஷம் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 2ல் ராகு 8ல் கேது, அது தோஷம் கிடையாது. 2ல் கேது இருந்தால் தான் தோஷம். இருந்தாலும் 2ல் ராகு இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க, தனப்பிராப்தியை கெடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போது இந்த ராஜயோகம் வரும்போது சூரிய திசையில் ராகுவோட பீரியடோ, சூரிய திசையில் உங்களுக்கு சனியோட பீரியடோ வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, ராஜயோகம் வராது. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா நான் என்ன செய்யணும், பண்ணக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? குருஜி சிம்பிளாக சொல்லுங்கள். எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா என்ன செய்யணும், பண்ணக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? பண்ணணுன்னா சொல்கிறேன் பாருங்கள், புதனுடைய பீரியடில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். புதனுடைய பீரியடில். பட் நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடாது, வேறு ஊரில் இருக்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க, அங்கே ஏதாவது வாங்குங்க. அல்லது வெளி மாநிலங்களில் செட்டில் ஆகிற பீரியடு, இங்கே வீடு வேண்டாம், பெங்களூரில் ஒரு வீடு வேலை கிடைச்சப்போ அங்கே ஒரு ஃப்ளாட் நல்லா வாங்குங்க, சூப்பராக வாங்குவீங்க. காரணம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டு யோகம், வெளியூர் யோகம் உங்களுக்கு நிறைய உண்டு. பெரும்பாலும் சிம்ம லக்னத்துக்காரங்க, கடக லக்னத்துக்காரங்க 2 பேரும் சேர்த்து தான் சொல்கிறேன், ட்ராவலிங்லேயே இருப்பாங்க. கிழக்கில் தொடங்கி மேற்கில் அப்படி வருது இல்லையா? ஸோ அப்போ இவங்க 2 பேரும் சொந்த ஊரில் இருக்க அனுகிரகம் இவர்களுக்கு இல்லை. ரைட்? ஏன்னா 5 கூடியவனும் 8 கூடியவனாக இருப்பதால் அப்போ வெளியூர்களில் சொத்து வாங்கலாம். வேறு எப்போ சொத்து வாங்கலாம்? 3-10 கூடிய சுக்கரனோட பீரியடில் மனைவி பேரால். இதுதான் உங்கள் ஜாதகத்தோட சீக்கிரசி. உங்கள் ஜாதகத்தோட சீக்கிரசி என்ன தெரியுமா? மனைவி பேரால் சொத்து வாங்குறீங்க, மனைவியை நீங்கள் இன்வால்வ் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். நீங்கள் அவங்கள தொடணும். அவங்க இல்லாமல் உங்களுக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க தான் உங்களுக்கு எல்லாம். அப்போது அடுத்து 5 கூடியவனே 8 கூடிய குழந்தை பேரால் அது வேண்டாம். குழந்தை பேர், நீங்களும் குழந்தையும் பார்ட்னர், நீங்களும் உங்களோட ஒரு பெரிய பையன், உங்களோட பையன் அவனும் தொழில் எடுத்து நடத்துகிறான், நமக்கு அப்புறம் அந்த பையன் அந்த வேலையை பார்த்துக்க போகிறான். வேண்டாம், உங்கள் காலம் முடிவு வரைக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. அல்லது பையனை இன்வால்வ் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் டானாக இருங்க, அவர் உங்கள்கிட்ட வேலை பார்க்குறவராக இருக்கட்டும். அப்படி வச்சுக்கலாம். ஒரு அமைப்பு. நான் சொல்கிறது நிர்வாகம். கடையில் ஒன்றும் அப்படி நடக்க போகிறது இல்லை. நீங்கள் கல்லால் இருப்பீங்க, அவர் கல்லால் இருக்க போகிறது வேறு விஷயம். நான் சொல்கிறது எப்படின்னா, சட்ட ரீதியாக அப்படின்னு பேப்பர் போடும்போது எப்படி இருக்கணும்? இவர் என்கிட்ட ஒர்க் பண்ணுறாருங்கிற மாதிரி இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது ஒரு தோஷ பரிகாரம். ஏன்னா சூரியனுக்கு சனியை பிடிக்காது. ஸோ அப்போது பெரும்பாலும் சனி திசை வரும்போது கம்பல்சரி நீங்கள் எண்ணெய் கிணறுகள், அதெல்லாம் நம்ம என்ன பெரிய எண்ணெய் கிணறு வாங்க போகிறோம்? எண்ணெய் கிணறுனா அப்படி சொல்ல, அந்த கிணறு சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் தூர்வாடுற பணிகள் இருக்கிறவங்க, பூமிக்கு அடியில் விதையக்கூடிய காய்கறிகள், ஏதாவது நம்ம முள்ளங்கி மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, பூமிக்கு அடியில் முளைக்கக்கூடியது, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீங்கள் தொடாதீங்க. பெரும்பாலும் சிம்ம லக்னத்துக்காரங்க கடை வச்சு, ஹோட்டல் கடை வச்சு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா 12 கூடியவர் சந்திரன். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது நீங்கள் ரெஸ்டாரண்ட் பண்ணணுன்னு வருது, சாமி சரணம் வேண்டாம், அது வேண்டாம். பெரும்பாலும் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு வாட்டர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் வருது, தண்ணி ரிஃபைன் பண்ணி பண்ணலாம், அந்த தொழில் பண்ணலாம், வேண்டாம். அப்போது உங்களுக்கு ராஜயோகத்தை எப்போ பார்க்கலாம்? சூரிய திசையில் பார்க்கலாம், புதன் திசையில் பார்க்கலாம், குரு திசையில் பார்க்கலாம், சுக்கிர திசையில் பார்க்கலாம். எப்போல்லாம் ப்ராப்ளத்தை பார்க்கலாம்? செவ்வாய் திசையில் பார்க்கலாம், சனி திசையில் பார்க்கலாம், சந்திர திசையில் பார்க்கலாம். இப்போ இந்த பர்முடேஷன் காம்பினேஷன் எப்படி வேலை செய்யும்? சனி திசையில் ஒருவேளை புதனுடைய புக்தி வரும் பொழுது அந்த சொல்லப்பட்ட 2 வருடம் மட்டும் ஓடி போய் பொழைச்சிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிறத அப்பயே காம்பன்சேட் பண்ணி முடிச்சுட்டு வந்துடணும். அப்போ பிரதானமாக சனி திசையில் சனி புக்தியோ அல்லது உங்களுக்கு செவ்வாய் திசையில் செவ்வாய் புக்தியோ ஜென்ம எதிரிகள், இதை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஸோ சிம்ம லக்னத்துக்காரங்க ஜென்ரலாகவே நான் சொல்ல வர்றது தான், சோலாரு, அரசு பணியில் நல்லா இருப்பீங்க, வக்கீல், உங்களுடைய மோட்டிவேஷன் ஸ்பீச்சு இதனால் நல்லா இருப்பீங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் நல்லா இருப்பீங்க, தங்கம் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயம், பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். சிம்ம லக்னத்துக்காரங்க சும்மா உட்காந்தா கூட பணம் வரும். ஆனால் உங்களுக்கு நீங்களே எதிரி, அந்த பணத்தை நீங்களே கொண்டு போய் அழிச்சிடுவீங்க. அது ஆகாமல் பார்த்துக்கோங்க. சனி உங்களுக்கு ஜென்ம எதிரி. தர்மத்துக்கு புறம்பான ஒரு செயல் செய்தாலும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சனி தசை நடக்கும்போது அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவை போய் பார்க்கணும், போய் பார்த்துருங்க. தர்மத்துக்கு எதிரான ஒரு செயல் செய்தாலும் சனி கோர்ட்டில் மன்னிப்பே கிடையாது. ஸோ சனியோட பீரியடில் தான் நீங்கள் நிறைய டேமேஜ் ஆவீங்க. அப்போது மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நடந்துக்கிறது மூலிமா சனியுடைய பிரச்சனைகள் தப்பிச்சிக்கலாம். சனி திசையில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் யார் கேட்டாலும் பண்ணக்கூடாது. அப்போ சனி திசை வந்துருச்சு குறித்து நான் என்ன செய்கிறது? நிறைய தர்ம காரியங்கள் பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள், நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க. இப்படி தான் நீங்கள் காம்பன்சேட் பண்ணணும். ஸோ அப்போது சனிக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்கக்கூடியது இது. உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய சனியுடைய ட்ரெஸ்ஸஸ் என்னது? நீலம், கருப்பு அவாய்ட் பண்ணுங்கள். 8ஆம் தேதி அவாய்ட் பண்ணுங்கள். சனிக்கிழமை அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியமாக செவ்வாய்க்கிழமை அவாய்ட் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு 4-9 கூடிய பாதகாதிபதி பீரியடு. இதை ரெட்டு கலர் அவாய்ட் பண்ணுங்கள். நம்பர் 9 அவாய்ட் பண்ணுங்கள். ரொம்ப ராசியான டிஜிட் என்ன? 2, 5, 7 இதெல்லாம் நல்லா வரும். 6ஆம் தேதி கூட நல்லா வரும். தங்கம் நிறைய போடுங்க. தங்கம் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா சிம்ம லக்னத்துக்காரங்க சூப்பராக இருப்பீங்க. கீழே போய்ட்டு இருக்க இந்த
2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த பார்த்துட்டு இருக்கும்போதே இந்த டிவிலேயோ அல்லது உங்களுடைய மொபைல்லையோ ஒரு QR கோடு ஒன்று அங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிங்கன்னா நம்ம ஐபிசியினுடைய பதிவுகள் வாட்ஸ்அப் சேனலோட நீங்கள் கனெக்ட் ஆகிடுவீங்க. அப்போது தினசரி வர்ற என்னோட பதிவுகளாகட்டும், என்னோட மூத்தவர்கள் பதிவுகளாகட்டும், உங்களை இமீடியட்டாக வந்து அடையும் ஐபிசியோட நீங்கள் கனெக்டடாகவே இருப்பீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.